சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நபிமார்கள் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் தொடர்ந்து பங்கெடுத்து வருகிறோம். இதிலே இதுவரை உலகம் படைக்கப்பட்ட வரலாறு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, நூஹ் நபியுடைய வரலாறு, அதற்கு அடுத்தபடியாக நேற்று முதல் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அறிந்து வருகிறோம். ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நேற்று சொன்ன ஒரு வசனத்துக்கு நம்பர் சொல்லாம இருக்கோம்ல, அதாவது முதல்ல 2 ஆது இருந்தாங்க. இவங்க முதல் ஆது கூட்டம், இன்னும் சமூக கூட்டத்தையும் ஆதுன்னு சொல்லப்படும் அப்படின்னு சொன்னேன். அது வசன நம்பர் சொல்லல, 53வது அத்தியாயம் 50-51 வசனம், நேற்று விடுபட்ட ஒரு நம்பர். அது இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த பகுதியில் வாழ்ந்தாங்க என்பதை பற்றி குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் நேரடியான சான்றுகள் இல்லைன்னு சொன்னாலும் அது அவங்களுக்கு தெரிகிற இடத்துல தான் இருந்திருக்குது அப்படின்னு அல்லாஹ் சில அடையாளங்களை சொல்லுகிறான்னு நம்ம சொன்னோம். அந்த அடையாளங்கள்ல இன்னொரு அடையாளத்தை கூட நம்ம தெளிவா சொல்லலாம். 29வது அத்தியாயத்துல 38வது வசனம், இதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஆதம் சமூத, ஆது சமூக கூட்டத்தினரையும் சமூக கூட்டத்தினரையும் இறைவன் தண்டித்திருக்கிறான். கத்த பையனலக்கும் மசாக்கினியும், அவர்களுடைய குடியிருப்புகளை பார்த்தே அது உங்களுக்கு தெரிகிறது அப்படிங்கிற அல்லாஹ். அவங்களுடைய குடியிருந்த இடங்களை பார்த்தே உங்களுக்கு இது தெளிவாக தெரிகிறது அப்படின்னு சொல்வதிலிருந்து அந்த மக்கள் அதை பார்க்கிற ஏரியாவில் இருந்திருக்குன்னு விளங்குது. அதான் அந்த மக்கள் எதை ஆது சமுதாயம் வாழ்ந்த பகுதி நினைத்தார்களோ அதை அல்லாஹ் ஏத்துக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அவங்க குடியிருப்புகளை நீங்க பாக்குறீங்களே, அதுல இருந்தே உங்களுக்கு அவங்க அழிக்கப்பட்டது தெரியலையான்னு கேட்கிறான். ஆது சமுதாயம் குடியிருந்த இடங்கள், சமூக சமுதாயம் குடியிருந்த இடங்களில் இருந்து உங்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக தெரிகிறது அப்படின்னு சொல்வதிலிருந்து அந்த அரபு மக்கள் எதை ஆது சமுதாயம் வாழ்ந்த இடம் என்று நினைத்து பார்த்து கொண்டிருந்தார்களோ அந்த விஷயத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். உங்களுக்கு தெரியுதுங்களா, பார்க்கத்தானே செய்றீங்க அப்படின்னு சொல்றான். அப்ப எந்த இடத்தை அவங்க நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று கேட்டா, இப்ப யமன் சொல்றாங்க, ஓமான் இப்ப சொல்றான். இந்த ஓமான்ங்கிற நாட்டில தான் அந்த ஆது சமுதாயம், அதாவது ஹூத் நபியுடைய சமுதாயம் வாழ்ந்தது. இது எதுக்கு ரிப்பீட் பண்றேன்னா, நீங்க அந்த விஷயம் பாக்குறதுக்காக, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம பழையபடி போய்கிட்டு இருப்போம். அப்ப இதுல என்ன பிரச்சனை கேட்டா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா, அந்த பிரச்சாரத்தை நம்ம பாதையில நிப்பாட்டி இருக்கிறோம். என்ன மாதிரி அந்த மக்களுக்கு அறிவுரை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் ஒரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 26வது அத்தியாயம் சூரா கவிஞர்கள் அத்தியாயம் 123வது வசனத்தில இருந்து 139வது வசனம் வரைக்கும் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவுரைகள் கூறப்படுகிறது. என்ன கூறப்படுதுன்னா, கஸபத் ஆதுனில் முர்சலீன், ஆது சமுதாயத்தவர்கள் தூதர்களை பொய்யரென கருதினார்கள். இது காலலகும் அஹூஹுன் ஹூதுன் அலா தத்தகூன், அவர்களுடைய சகோதரர் ஹூது சொன்னார், நீங்கள் இறைவனை அஞ்ச மாட்டீர்களா? இன்னிலக்கும் ரசூலுன் அமீன், நான் உங்களுக்கு நம்பிக்கையான தூதராவேன். ஃபத்தகுல்லாஹு வஅதீஊனி, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள். இது எல்லா தூதரும் சொல்றாங்க இந்த வாசகத்தை. இறை தூதர்கள் அனுப்பப்படுறது எதுக்குன்னு கேட்டா, வேதத்தை வாங்கி கொண்டாந்து தர்றதுக்கு மட்டும் இல்ல, அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி. அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, ஏன் சொல்ல கேட்டு நடங்க. ஃபத்தகுல்லாஹு வஅதீஊன், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், எனக்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின், இதற்காக உங்களிடத்தில் எந்த ஒரு கூலியையும் நான் கேட்கவில்லை. இன் அஜ்ரி இல்லா அலா ரப்பில் ஆலமீன், எனது கூலி ரப்பில் ஆலமீனிடத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. மேலும் சொன்னார்கள், அத்தபுனூன பிகுல்லி ரீயின் ஆயத்தன் தஅபுதூன், வீணாக நீங்கள் ஒவ்வொரு மேடான பகுதிகளிலும் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்களா அப்படின்னு சொல்லி, ஒரு தத்தகிதூன மசானியல் அல்லக்கும் தஹ்லுதூன், நீங்கள் நிரந்தரமாக இருப்பதற்காக வேண்டி கோட்டை கொத்தளங்களை எழுப்பிக் கொள்கிறீர்களா? ஒய்தா பத்தஷ்டும் ஜப்பாரீன், நீங்கள் பிறரை தண்டிப்பதாக இருந்தால் கொடுங்கோன்மையாகவே தண்டிக்கிறீர்கள். சொல்லிட்டு ஃபத்தகுல்லாஹ வஅதீஊனி, அல்லாஹ்வை பயப்படுங்க, எனக்கு கட்டுப்படுங்க என்றும் ஹூத் சொன்னார். மேலும் இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த வாழ்ந்த ஏரியா இருக்கு பாருங்க, ஏரியாவும் அந்த சமுதாயமும் ரொம்ப செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க, வலிமை மிக்கவர்களா இருந்திருக்கிறாங்க. வலிமையோட தோட்டம், துறவு, வசதி, வாய்ப்பு, அந்த மாதிரி நல்ல ஏரியாக்கள்ல வாழ்ந்திருக்கிறாங்க. அதையும் சொல்லி காட்டுறாங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒத்தக்குள்ளதி அமத்தக்கும் பிமா தஅலமூன்,
நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற பல விஷயங்களை கொண்டு அல்லாஹ் உதவி செய்திருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயப்பட்டுக் கொள்ளுங்கள். அமத்தக்கும் பி அன்ஆமின் வ பனீன், உங்களுக்கு ஏராளமான கால்நடைகளை கொண்டு அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான். ஓ பனீன், ஏராளமான ஆம்பளை பிள்ளைங்களை உங்களுக்கு தந்திருக்கிறான். ஓ ஜன்னாத்தின் ஒயூன், ஏராளமான தோட்டந்துறவுகளை தோப்புகளை தந்திருக்கிறான். நீரூற்றுகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அது பாலைவனம் கிடையாது, அரபு பிரதேசமா இருந்தாலும் இந்த ஓமான் பகுதி நல்ல பாலைவனம் இல்லாம தோட்டம் துறவு செழிப்பு தண்ணி வசதிகள் நீரூற்றுகள் எல்லாம் நிறைந்த பகுதியாக அல்லாஹ் தந்திருக்கிறான். அதை எடுத்து சொல்றாங்க ஹூத் நபி, இப்படி எல்லாம் தந்திருக்கிறான், நன்றி செலுத்த மாட்டீங்களா? இவ்வளவு வசதியா அல்லாஹ் உங்களை வச்சிருக்கிறான் சொல்லி காட்டுறாங்க. இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அதீம், மகத்தான நாளுடைய வேதனைக்கு நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? காலு, அவங்க மறுமொழி சொன்னார்கள், சவாவுன் அலைனா வாழ்த்த அம்லம் தக்கும் வாயிலின், நீ அறிவுரை சொன்னாலும் எங்களுக்கு ஒண்ணுதான், அறிவுரை சொல்லாம இருந்தாலும் ஒண்ணுதான், எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சமம் தான், உன் சொல்லி நாங்க கேட்க போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன் ஹாதா இல்லா ஹுல்குல் அவ்வலீன், இது முன்னோர்களுடைய கட்டுக்கதை. நீ சொல்றதெல்லாம் அது நம்ம சொல்றிய நூகுலாம் எல்லாம் கட்டுக்கதை. அவங்க கட்டுக்கதை வைத்துக் கொண்டு நபிமார்கள் சொல்லக்கூடிய செய்திகளை என்ன பண்றான், கட்டுக்கதைன்னு சொன்னார்கள். ஒமா நஹ்னு பிமுஅஸபீன், நாங்கள் வேதனை செய்யப்படக்கூடியவர்கள், எங்களை யாரும் தண்டிக்க முடியாது அப்படின்னு சொன்னார்கள். ஃபகஸபூஹு, அவரை நிராகரித்தார்கள். ஃபஅஹ்லக்னாஹும், அவர்களை நாம் அழித்தோம். இன்ன ஃபீ ஸாலிக லஆயா, இதுல ஒரு அத்தாட்சி படிப்பினை உங்களுக்கு எல்லாம் இருக்கு, காப்பாத்தி வச்சிருக்கான் அல்லாஹ். இதுல உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு அத்தாட்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லி 26வது அத்தியாயத்துல 123ல இருந்து 139 வரைக்கும் ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு பிரசாரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது அவங்க அந்த சமுதாயத்துக்கு செய்த அறிவுரைகள். அடுத்தது அவங்க ஏற்றுக்கொள்ளல, இவ்வளவுக்கு பிறகு என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க. மறுத்த உடனே அவர்கள் எவ்வாறு அழிக்கப்பட்டாங்க, எவ்வாறு அழிக்கப்பட்டார்கள், ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்று கேட்டா, வழக்கமா அதே மாதிரியான ஆள் விடுறதும் கொண்டு வாப்பான்னு சொன்னது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து எப்படி சொன்னார்களோ அதே மாதிரி சொன்னார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்னு கேட்டா, அவங்க எப்படி அழிக்கப்பட்டாங்கன்னு சொல்றான். அதாவது கஸபத் ஆதும், ஆது கூட்டத்தினர் இறை தூதர்களை பொய்யர் என கருதினார்கள். கைபக்கான அதாபி நுதுர், எனது தண்டனையும் எனது எச்சரிக்கைகளும் எவ்வாறு இருந்தது நினைத்து பாருங்கள். இன்னா அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன், அவர்களுக்கு கடுமையாக வீசுகிற ஒரு காற்றை அனுப்பினோம். ஃபீ யௌமின் நஹ்ஸின் முஸ்தமிரின், தொடர்ந்து அந்த காற்றை வீசினோம். ஃபீ யௌமின் நஹ்ஸின், ஒரு துர்க்குறியான ஒரு நாளில், ஒரு கெட்ட நாளில் நம்ம என்ன செஞ்சோம், அதை அனுப்பணும். தன்சிஉன் நாஸ கஅன்னஹும் அஜாஸு நஹ்லின் முன்கயிர், வேறற்ற பேரிச்ச மரங்களை போல அவர் மக்களை எல்லாம் அது வேரோட வீழ்த்தியது. அந்த காற்று என்ன செஞ்சு மக்களை உயிரற்றவர்களாக பிணமாக ஆக்கியது, வீழ்த்தியது அப்படின்னு சொல்லி 54வது அத்தியாயத்துல 20வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த காற்றை அனுப்பி அவர்களை அழித்தோன்னு சொல்றான். அதை சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபீ யௌமின் நஹ்ஸின்ங்கறான். நஹ்ஸ் நாளில் வருது. இந்த நஹ்ஸ் பார்க்கறாங்க தெரியுமா, நஹ்ஸ்னா தெரியுதா, நல்ல நாள் கெட்ட நாள் பீட இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இதைத்தான் நஹ்ஸும்பாங்க. இந்த மந்திரம் பார்க்கக்கூடிய நம்மள இருக்காங்கல்ல, நம்மள உள்ள மந்திரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, நஹ்ஸ்ன்னு ஒண்ணு இஸ்லாத்துல உண்டு. இந்த பாருங்க அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான், நஹ்ஸான நாள். அப்ப நாளுக்கல்ல என்ன இருக்குது, அது ஒரு கெட்ட நாள் ஒண்ணு இருக்குது, நல்ல நாள் ஒண்ணு இருக்குது. அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த தீமையை சொல்லும் பொழுது அல்லாஹ் ஃபீ யௌமின் நஹ்ஸின், நஹ்ஸ் நாள்ல அப்படின்னு இருக்குது அந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு பீடை இருக்குன்னு சொல்லி உண்டாக்கிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம அந்த ஒடுக்கத்து புதன்லாம் கொண்டாடுறாங்களே, அதெல்லாம் இதை வச்சுதான். அது இன்னைக்கு தான் அது அந்த ஆது சமுதாயத்துக்கு காத்து அனுப்புனது எப்படின்னு கேட்டா, அது ஒடுக்கத்து புதன். சஃபர் மாசத்துல ஒடுக்கத்து புதன், ஒடுக்கம்டா லாஸ்ட், ஒடுக்கம்டா கடைசின்னு அர்த்தம். சஃபர் மாதத்துல வரக்கூடிய கடைசி புதன்கிழமையில தான் அல்லாஹ் அந்த காத்து அனுப்பணும். அனுப்பி அவங்களை அழிச்சான், அது கெட்ட நாள். அதனால அன்னைக்கு நிறைய முசீபத்துகள் இறங்கும். அந்த முசீபத்துகள் இறங்காம இருக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும், புல்ல மிதிக்கணும், கடல்ல போய் நீராடணும், கரைச்சு குடிக்கணும், தட்டை எழுதி குடிக்கணும், ஓலை எழுதி குடிக்கணும், அப்படி தலையில தண்ணி தெளிச்சு எல்லாம் சொல்றாங்கல்ல, எல்லாம் கட்டுக்கதை. இதுல என்ன விஷயம் கேட்டா, ஒரு பீடையான நாள், ஒரு கெட்ட நாளில் அனுப்பினோம்னு அல்லாஹ். சரி, இதை பத்தி சொல்லும் போது இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இவங்க சொல்ல அம்பிட்டு பொய்ங்கிறது இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்னு கேட்டா, அம்மா ஆதும், இது 69வது அத்தியாயம் 8வது வசனம். ஆது கூட்டத்தினர் ஆத்தியா, எல்லை கடந்த ஒரு கடுமையான காற்றின் மூலமாக அழிக்கப்பட்டார்கள்.
அந்த காற்று எப்படி இருந்தது என்றால் சக்கரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ தமானியத அய்யாமின், அந்த காற்றை அவர்கள் மீது அல்லாஹ் வீசச் செய்தான், 7 இரவுகளும் 8 பகல்களும் வீசச் செய்தான் அப்படின்னு சொல்றான். அப்ப 7 இரவு அந்த காற்று வந்து ஒரு நாள் வீசல, 7 இரவும் 8 பகலும். 7 இரவு 8 பகல் சொல்லணும்னா பகல்ல ஆரம்பிச்சு பகல்ல முடியுது. அப்பதான் 7 இரவு 8 பகல் வரும். பகல்ல வீச ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் வந்து முடிகிறது பகல்ல முடியுது. பகல்ல ஆரம்பித்து பகல்ல முடிஞ்சுன்னு சொன்னா பகல்ல ஒன்று அதிகமாகிக்கிறோம். பகல்ல ஆரம்பிச்சு இரவுல முடிஞ்சுன்னு சொன்னா கரெக்டா இது பாதி அது பாதியா வரும். அப்ப பகல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு பகல்ல வீச ஆரம்பிச்சுன்னு சொன்னா 7 நாள் கழிச்சு அடுத்த பகலும் வரைக்கும் இருந்திருக்கு. அப்ப 7 நாள் அர்த்தம். 7 இரவு 8 பகல் சொன்னா 7.5 நாட்கள். இன்னும் 7.5 நாட்டு சனிதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லிருப்பாங்க. 7.5 நாட்கள் நினைஞ்சிருக்கிறான் அல்ல இந்த காற்றை வீச செய்யறான். இது அப்ப ஒரு நாள் அந்த காற்று வீசவில்லை, 7.5 நாள் வீசிருக்குன்னு வந்துருச்சு. அது மாத்திரம் இல்லாம இந்த 7.5 நாளை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்ன சொல்றான்னு கேட்டா, அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபி அய்யாமி நஹசாத்தின், அதாவது கெட்ட நாட்களிலே, ஒரு நாள்னு சொல்லல, கெட்ட நாட்களிலே, பீடை பிடித்த நாட்களிலே அவர்களுக்கு காற்றை அனுப்பினோம்னு சொல்றான். இந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா 7 நாள் கெட்ட நாளா போயிடுது. புதன்கிழமையும் கெட்ட நாள், வியாழக்கிழமையும் கெட்ட நாள், வெள்ளிக்கிழமையும் கெட்ட நாள், சனிக்கிழமையும் கெட்ட நாள், ஞாயிற்றுக்கிழமையும் கெட்ட நாள், திங்கட்கிழமையும் கெட்ட நாள், செவ்வாய்க்கிழமையும் கெட்ட நாள். அப்ப எது பல நாள் இருந்தாச்சு, எல்லாம் கெட்ட நாள்னு வருது. இப்படிலாம் எடுத்துக்கிற கூடாங்கிறது அல்ல, அந்த ஒரு நாள் ஆக்கி விட்டா இவங்க இதை வச்சு எடுத்துக்கிடுவாங்கன்னு அல்ல என்ன பண்றான்னு கேட்டா, அடே ஒரு பீடை நாள் அனுப்பி வச்சோம், அந்த பீடை நாள் எத்தனை நாள் இருந்துச்சுன்னா மொத்தம் 7 நாள் இருந்துச்சுன்னு. அப்ப எல்லா கிழமையும் பீடை, ஒடுக்கத்து வியாழனும் கொண்டாட வேண்டியதான் போறோம், ஒடுக்கத்து சனி எல்லாமே கெட்ட நாளா போயிடுது. அப்படி பார்த்தோம்னா இது என்ன அர்த்தத்தில் வச்சுக்கணும்னு கேட்டா, அவனுக்கு கெட்ட நாளா இல்லையா? அதான் கெட்ட நாள் நல்ல நாளுக்கு அர்த்தம் என்ன? அவனை அழிக்கணும்னு தீர்மானிச்சு அவனுக்கு கெட்ட நாள் தான். எனக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுத்துறனால எனக்கு கெட்ட நாள், உங்களுக்கு இழப்பு ஏற்பட்ட நாள் உங்களுக்கு கெட்ட நாள். இதே சாலிஹ் நபிக்கு நல்ல, ஹூத் நபிக்கு நல்ல நாளா இருக்கலையா? இதே நாட்கள் 7 நாட்களுமே ஹூத் நபிக்கு நல்லதா இல்லையா? அவங்களுடைய சமுதாயத்துக்கு நல்லதா இல்லையா? அவங்க எத்தனை துன்பங்கள்ல இருந்து விடுபட்டாங்களா இல்லையா? அதிகாரம் ராஜ்யம் எல்லாம் அவங்க கையில கொடுத்து வந்திருக்குமா இல்லையா? அவங்க விட்டு போன சொத்து பத்துக்கெல்லாம் இவங்க வாரிசா இருப்பாங்களா இல்லையா? அப்ப இவங்களுக்கு நல்ல நாளா போச்சே. அப்ப நல்ல நாள் கெட்ட நாள் அந்த அர்த்தம் கிடையாது. அவனுக்கு நடக்கிற நிகழ்வை பார்த்து விட்டு சொல்லலாம். ஒருத்தனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டானா உனக்கு இது கெட்ட நாள்னு சொல்லலாம். உனக்கு கெட்டது ஏற்பட்டிருக்கல, அது நாளுக்கு எந்ததும் கிடையாது. உன்னைய பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு கெட்டது நடந்ததுனால கெட்ட நாள், அதுவும் நடந்த பிறகுதான் சொல்ல முடியும், நடக்கும் சொல்ல இயலாது. இன்னைக்கு நல்ல நாளா கெட்ட நாள் அதான் சொல்ல இயலாது. பார்த்து சொல்றேன்னு முடியட்டு 24 மணி முடியட்டு சொல்றேன். அப்படிதான் நான் நல்ல நாளா கெட்ட நாளான்னு சொல்லணும். 24 மணி நேரம் நல்லதா எனக்கு நடந்துருச்சுன்னு சொன்னா நல்ல நாள் தான், 24 மணி நேரம் கெட்டதா நடந்துச்சுன்னா கெட்ட நாள் தான் சொல்லிக்கலாம். அப்படி அவன் சொல்லிக்கணுமே தவிர டோட்டலா நாளே கெட்டதுன்னு சொல்வதாக இருந்தால் எல்லா நாட்களும் கெட்டதுன்னு சொல்லணும். அல்ல 7 நாளுமே அந்த காற்றை அனுப்பி இருக்கிறான். அப்ப இந்த காற்றின் மூலமாகத்தான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பது திருக்குர்ஆன் சொல்லுகிறது. எப்படி இருக்குன்னு கேட்டா, நான் தெளிவா சொல்வதாக இருந்தால் இதை பத்தி அல்லாஹ் விவரிக்கிறான். 46வது அத்தியாயத்துல 16ல இருந்து 25 வரைக்கும் இந்த அழிக்கிற வரலாறு அழகா சொல்றான். எப்படி சொல்றான்னு கேட்டா, அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன், அவர்களுக்கு கடுமையான காற்றை அனுப்பி வைத்தோம். ஃபி அய்யாமி நஹசாத்தின், கெட்ட நாட்களிலே, கெட்ட 7 நாட்களிலே அனுப்பி வைத்தோம். எதற்காக இப்படி அனுப்பினோம் என்று சொன்னால், லினுதீகஹும் அதாபல் ஹிஸி ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்திலே இழிவான ஒரு வேதனையை சுவைக்க செய்வதற்காகவும் அப்படி அனுப்பி வைத்தோம். ஆனா இதோட அவங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. வல அதாபுல் ஆகிரத்தி அஹ்ஸா, ஆகிரத்துல மறுமையில கிடைக்கிற அதாபு வேதனை இருக்க அது இதைவிட இழிவானது. இங்க ஒரு இழிவு அவர்களுக்கு கிடைக்கும், மறுமையில கிடைக்கிற வேதனை இருக்க அது இதைவிட இழிவானது. ஓஹும் லா யுன்சரூன், அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வத்குர் அஹா ஆதின், ஆதுடைய அந்த சகோதரரை நினைவு கூர்வீராக, ஹூத் நபியை, ஆதுடைய சகோதரர்னா ஹூத் நபி, அவரை நினைவு கூர்வீராக. இது அன்தர கௌமஹு பில் அஹ்காப், மணற் குன்றுகளின் மீது நின்று அவர் மக்களை அழைத்தார். கது களத்தின் நுதுர் மின் பைனி யதைஹி வ மின் கல்பிஹி, அவருக்கு முன்னர் ஏராளமான தூதர்கள் சென்று விட்டார்கள், பின்னாலும் தூதர்கள் வந்தார்கள். நமக்கு சொன்னால முன்னாலும் பல தூதர்கள் போய்விட்டார்கள், அவருக்கு பின்னாடி தூதர்கள் வந்தார்கள். எல்லாருமே என்ன சொன்னாங்க என்று கேட்டா, அல்லாஹ் தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நீங்க யாரையும் வணங்க கூடாது. ஓ இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் அதீம், மகத்தான நாளின் வேதனையை நான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்றேன் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. கால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், ஜிதனா
லிதஅஃபிகனா அன் ஆலிஹத்தினா, எங்கள் கடவுளிடமிருந்து திசை திருப்புவதற்கு நீ வந்திருக்கிறாயா? எங்கள் கடவுள்களை விட்டு எங்களை திசை திருப்புவதற்காக வந்திருக்கிறாயா? ஃபஅத்தினா பிமா தஇதுனா, நீ எச்சரிக்கிறத கொண்டு வா எங்கள்கிட்ட பாப்போம். இன் குந்த மின சாதிகீன், நீ உண்மையாளராக இருந்தா என்னமோ அதாபு வருங்கிறிய, அதை கொண்டு வா பாப்போம் அப்படின்னு அவர்கள் அறைகோல் விட்டார்கள். இவர் என்ன செஞ்சா, ரெடி கொண்டு வரேன்னு சொல்லல. கால இன்னமல் இல்மு இந்தல்லாஹ், அறிவு ஞானம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது, எனக்கு இதை பத்தி எனக்கு தெரியாது. வல்லிகுக்கும் மா உர்சில்து பிஹி, அனுப்பப்பட்ட செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வலாக்கின்னி அராக்கும் கௌமன் தஜ்ஹலூன், அறியாத சமுதாயமாக உங்களை கருதுகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு ஃபலம்மா ரஅவுஹு ஆரிலன் முஸ்தக்பில அவுதியத்திஹிம், அவர்களுடைய அந்த வாய்க்கால் இருக்குல்ல, வாய்க்கால் நதி, அதுக்கு நேராக ஒரு மேகத்தை அவர்கள் கண்ட பொழுது, மேகமா தான் ஃபர்ஸ்ட் வருது, ஒரு மேகத்தை கண்ட பொழுது காலு ஹாதா ஆரிலுன் மும்திர்னா, இது நமக்கு மழை பொழிக்கக்கூடிய ஒரு மேகம்தான் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். பல் ஹுவ மஸ்தாஜல்தும் பிஹி, இல்லை, எதற்கு நீங்கள் அவசரப்பட்டீர்களோ அதுதான் இது. மேகமா, மழை பொழிக்க மேகமா, மேகமா இப்படி வருது. அதை பார்த்து என்ன பண்றாங்க, நமக்கு என்னமோ வந்திருக்கு, மழை பெய்ய போகுது, வயல் வரப்புலாம் நிறைய போகுது நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல, அது ஒரு காற்று. இந்த காற்றை தான் நல்லா என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு மேக மாதிரி கொண்டு வந்து அப்படி காட்டுறான். மேக மாதிரி வேகத்துல வருது அந்த காற்று, அது தனி ஸ்பெஷல் காற்றா இருக்குது. அந்த மாதிரி காற்று ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கத்தானே செய்யும். இவங்களை அழிக்கிறதுக்கு தனியா ஒரு காற்று வருது, அது கொஞ்சம் திடமான காற்றாக வருகிறது, அது மேகம் மாதிரியாக தெரிகிறது. அது நமக்கு மேகம் மழை பொழியும் என்று நினைக்கிறார்கள். இல்லப்பா, அது ஒரு காற்று. ஃபீஹா அதாபுன் அலீம், அதுல துன்புறுத்துற வேதனை இருக்கிறது. அந்த காத்துல என்ன இருக்குது? துன்புறுத்துகிற வேதனை உங்களுக்கு இருக்கிறது. துதம்மிரு குல்ல செய்யும் பி அம்ரி ரப்பிஹா, அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் எல்லா பொருட்களையும் அது அழிக்கும். ஃபஅஸ்பஹு லா யுரா இல்லா மசாக்கினுஹும், அவர் குடியிருப்புகளை தவிர வேறு எதுவும் காணப்பட முடியாத அளவுக்கு அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். கதாலிக்கு நஜிசில் கௌமல் முஜ்ரிமீன், குற்றவாளிகளான சமுதாயத்திற்கு இப்படித்தான் நாம் கொடுப்போம், தண்டிப்போம் அப்படின்னு இந்த அவங்கள அழிக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அவங்களை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் அனுப்புனது காத்து அனுப்புனான் என்ற செய்தியை 46:16 இருந்து 25 வரைக்கும் சொல்றான், 54:20 சொல்றான், 69:8 சொல்றான். இந்த மூணுலையும் சேர்த்து பாத்தீங்க என்று சொன்னா 7.5 நாட்கள் அந்த காற்று அந்த மக்களுக்கு மட்டும் என்ன செய்யறான், அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு விளங்குது. இந்த காற்று எப்படி அழிக்கும்? காற்று அழிச்சு வேகமா வீசுற வேகத்தினால அழிக்குதா? வேகத்தினால அழிக்கிறதா இருந்தா கட்டிடங்கள்லாம் கூட சேர்ந்து விழுந்திருக்கணும். அடிச்சு மரங்கிறதெல்லாம் பிடிங்க எறிகிறதா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? கட்டிடத்தையும் சேர்த்து காலி பண்ணிருக்கணும். கட்டிடத்தை காலி பண்ணலங்கிற அல்ல, காற்று அடிக்குது, அந்த காற்று என்ன செய்யல? கட்டிடத்தை காலி பண்ணல. அப்படின்னா இது வேற ஒரு டெக்னிக்கல் அழிக்கிறான்னு விளங்குது. காத்துடைய வேகமா வீச வச்சு அழிக்கிறதா இருந்தா இது உழுவும், அது உழுவும், எல்லாம் நொறுங்கும், அந்த மாதிரி நடக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இவங்க காலி ஆயிட்டாங்க, ஊடுவாசம் அப்படியே இருக்குது அப்படிங்கறது அல்லாஹ் சொல்லி கேட்றான். அந்த காற்றுக்குள்ள என்ன இருக்குங்கிறான்னு கேட்டா, அதாபுன் அலீம், காத்துக்கு உள்ளேயே துன்புறுத்துகிற வேதனை இருக்கிறது அப்படிங்கிறான். இப்ப நமக்கு அது எப்படி காத்துல ஒருத்த மனுஷன் எப்படி அழிவான் அப்படின்னு நமக்கு டவுட் வருது. காத்துல ஒரு சமுதாயம் மொத்தம், அது இவங்க லேசப்பட்ட ஆளுங்க இல்ல, காத்துக்கு உணர்வீங்களா? இவங்க தான் காலை விட்டாங்கன்னு முழங்கால் வரைக்கும் போயிருமே. அப்படி இல்லாட்டா கூட வலிமையான சமுதாயம் தானே இவர்கள். ரொம்ப ஆற்றல் மிக்க வலிமை மிக்க சமுதாயம். இவர்களுக்கு நிகராக யாருமே படைக்கப்படவில்லை. அப்போ காற்றடிச்சு உழுவுற அளவுக்குலாம் அவர்கள் ஒரு நோஞ்சான்களாக இருக்கவில்லை. அப்பனா காத்துல அழிக்கிறதா எப்படி அப்படின்னு கேட்டா, அதுக்கு இன்னொரு ஆயத்தில் அல்ல வழக்கம் சொல்லிடுறான். என்ன சொல்றான்னு கேட்டா, ஒஃபி ஆதின் இது அர்சல்னா அலைஹுமுர் ரீஹல் அகீம், ஆது சமுதாயத்திற்கு மலட்டு காற்றை அனுப்பினோங்கிறான். ஆது சமுதாயத்துக்கு என்ன அனுப்பணும்னு கேட்டா, காற்றிலேயே மலட்டு காற்று. மலட்டு காற்றுனா என்ன சொல்றது? மலடினா எது சொல்லுவோம்? மலடி, மலடன்னா என்ன அர்த்தம்? பார்த்தா மனுஷன் மாதிரி இருப்பான், அவன்கிட்ட குழந்தை பெறுகிற தன்மை இருக்காது. பார்த்தா பொம்பளை மாதிரி இருப்பான், அவள்கிட்ட குழந்தை பெறுகிற ஆற்றல் இருக்காது. ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் அந்த மாதிரியான ஆற்றல் இல்லாதவர்களை மலடன் மலடின்னு சொல்லுவோம். தோற்றத்தெல்லாம் அப்படி இருக்கும். ஆணுட்ட இருந்து என்ன இருக்கணும் அது இருக்காது, ஒரு பெண்ணிடம் இருந்து என்ன இருக்கணும் அது இருக்காது. ஆனா பார்த்தா என்ன இருக்கு? ஆனா இருக்கு, பெண்ணா இருக்கு, அதான் மலடிங்கிறோம். அப்ப காற்றுங்கிறான பார்த்தா தான் காத்தா இருக்கு, அது மலடி, மலடி காத்து, அது மலட்டு காத்துங்கிறான்ல. மலட்டு காத்துனா என்ன? அந்த காற்றுல இதுக்கு விளங்க அந்த காலத்து மக்களுக்கு விளங்கி இருக்காது. மலட்டு காத்துங்கிறதுக்கு அந்த காலத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள்கிட்ட போய் மலட்டு காத்துனா என்னன்னு கேட்டா அவங்களுக்கு அவ்வளவு விளங்காது. எதுன்னு மலட்டு காத்து, ஏதோ ஒரு காத்து வச்சுக்கிறாங்க, அவங்க ஒரு அர்த்தம் இல்லாத விளங்கிடுவாங்க. இப்ப என்னடான்னு கேட்டா, நம்ம காற்று இருக்குல்ல,
காற்றுல வந்து ஆக்சிஜன்லாம் இருக்குது, வேற வேற கார்பன் நிறைய பொருட்கள் கலந்து இருக்குது. இந்த காற்றுல உள்ள ஆக்சிஜன் இருக்கு பாருங்க, ஆக்சிஜனை மட்டும் தனியா எடுத்து விடக்கூடிய அளவுக்கு மனிதன் என்ன பண்றான்னு கேட்டா இப்ப வெப்பன்ஸை கண்டுபிடிச்சிருக்கான். இப்ப ஆப்கான்ல கூட ஒரு பாம்பு போட்டாங்க. அந்த பாம்பு என்ன பண்ணு தெரியுமா, போட்ட உடனே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் அந்த காற்றுல உள்ள ஆக்சிஜனை எடுத்துரும். ஆக்சிஜன் இல்லைன்னு சொன்னா திணறி வேதனை தாங்க இயலாது. சுவாசிப்பு காத்து இருக்கு, காத்துல என்ன இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது. ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன ஆகும்னா துடி துடிக்கணும். அதாவது இப்ப இந்த ஹார்ட் பேஷண்டா இருக்கிறவருக்கு மூச்சு திணறல் ஏற்படும் பொழுது நீங்க இந்த ஆக்சிஜன் அதிகமான ஆக்சிஜன் வைக்கிறீங்கல்ல, அது வைக்கலாம் என்ன ஆவார் அவர் என்ன வேதனைப்படுவாரு, அவ்வளவு பெரிய வேதனை. ஏன்னா அவருக்கு வந்து இந்த இதயத்துக்கு அந்த சக்தி இல்லாதனால ஆக்சிஜனை பிரிச்சு எடுக்க தெரியல, அது அவ்வளவு கஷ்டப்படுறாரு. அந்த நிலையில நாம இருப்போம். ஒரு ஹார்ட் பேஷண்ட் வந்து ஆக்சிஜன் கிடைக்காத நேரத்தில் தடுமாறுமா பாருங்க, அதுக்கு தான் 7.5 நாள் பிடிச்சிருக்கு. எல்லாம் என்ன பண்றான், புடிச்சு பெருட்டி அடிக்காம அதுக்கு 7.5 நாள் வேணுமா, வேகமா வீசி காலி பண்றதா இருந்தா 7.5 நாள் தேவையில்லை. அல்ல எப்படி பண்றான்னு கேட்டா காத்துடைய அந்த தன்மை இருக்கும் ஆக்சிஜன் அதை காலி பண்ணிட்டான், மலத்து காட்டாக்கிட்டான். இவங்க ரொம்ப லேட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க இதை, காத்தையும் மலடாக்கலான்னு சொல்லி இவன் கண்டுபிடிக்கிறது 2000க்கு மேல கண்டுபிடிச்சிருக்கான். அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா காற்று என்பது சுவாசிப்பதற்கு உரியதுப்பா, அதுல உள்ள ஆக்சிஜனை காலி பண்ணிட்டோம்னு சொன்னா வீசும், காத்தா இருக்கும், உள்ளுக்கு ஆக்சிஜன் இருக்காது. ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம சுவாசிக்க இயலாது, சுவாசிச்சோம்னா ஆக்சிஜன் கிடைக்காது. ஆக்சிஜன் கிடைக்கலன்னா திணறுவோம், தடுமாறுவோம், கண்ணெல்லாம் வீங்கி போயிடும், இதயமெல்லாம் படபடக்கும், பயங்கரமான வேதனையா இருக்கும், வேதனை தாங்க முடியாது. அந்த வேதனையில துடி துடித்து போனமா போயிட்டாங்க. அதுக்கு தான் வந்து என்ன செய்யறாங்கன்னா மரம் செடி எதுக்கெல்லாம் ஆக்சிஜன் தேவையோ அதெல்லாம் காலியாகுது. கட்டிடத்துக்கு ஆக்சிஜன் வேணுமா, அது சுவாசிக்குமா, அதெல்லாம் இருக்குது. சுவாசிக்கிறது பூரா காலியாயிரும், செடி கொடிகள் உட்பட. செடி கொடிகளுக்கு ஆக்சிஜன் வேணும், அது எடுக்க வேண்டிய சாமான் இருக்குது. அப்ப செடி கொடி போக்குவரத்து எதுல எல்லாம் ஜீவன் இருக்கிறதோ அது பூரா காலியாக்கிட்டு எது ஜீவன் இல்லாம இருக்கு அதை மட்டும் வச்சிருக்கான். அல்ல அடையாளமா நம்மளும் பாக்குறதுக்கு வேண்டி காலி பண்ணி நினைச்சிருக்கான் பார்க்கலான்னு சொல்லி அந்த ஓமன் நாட்டில் எல்லாம் மிச்சமா இன்னைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கான் ஆக்சிஜன் இல்லாம போனது. இப்ப நம்ம அல்லாஹ் வந்து பெரிய அறிவியல், காத்துல வந்து காற்றிலிருந்து மலட்டு காற்றை உண்டாக்க முடியும். காத்துல இருந்து ஒரு விஷயத்தை காலி பண்ணிட்டோம்னு சொன்னா அது பெரிய அதாபா போயிடும். இது என்னன்னு கேட்டா வெப்பன்ஸ் பண்ணி குண்டை போட்டு அது மாதிரி அடிச்சோம்னு சொன்னா உலகத்துல கேள்விகள் வரும். இது ஒண்ணுமே தெரியாது, உண்மை தெரியாது. ஒரு இடத்துல விழுவும், இந்த இடத்துல ஒரு மலையில கூட போட்டு போயிடலாம், ஒரு ஓரமான மக்கள் இல்லாத பகுதியில் போட்டுடலாம். அது அங்கதானே உழிஞ்சு நம்ம சாதாரணமா இருப்போம். அது அங்க இருந்து அப்படி பழைய ஆக்சிஜனை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆக்சிஜனை இழுத்து 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 அந்த காற்றை வந்து ஒண்ணும் இல்லாம ஆக்கின உடனே இருக்கிறவன் எல்லாம் தடுமாறி செத்துக்கிறோம். நிறைய பேர் ஆயிரக்கணக்கான அங்கேயும் காலியானாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா இந்த காற்றை கொண்டு எப்படி அளித்தோன்னு சொல்லும் பொழுது மலட்டு காற்று, அதாவது என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா ரீஹுல் அகீம், மலட்டு காற்றை வந்து நம்ம வந்து ஆது சமுதாயத்துக்கு அனுப்பினோம் என்று 51வது அத்தியாயத்துல 41வது வசனத்துல சொல்லுகிறான். இது ஆது சமுதாயம் அளிக்கப்பட்டதுக்கு உரிய அந்த காற்றுடைய தன்மை. இந்த காற்றை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா அந்த காற்றை பற்றியும் ஒரு தடவை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா நுசிர்து பி சபா, காற்றுல வந்து எந்த திசையில இருந்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பேர் வைக்குவோம். காற்று ஒரே காற்று தான், அது வடக்கே இருந்து வீசுனுச்சுன்னு சொன்னா வாடகை காற்றுன்னு சொல்லுவோம், தெற்கே இருந்து வீசுனுச்சுன்னா தென்றல் காற்றுன்னு சொல்லுவோம், மேற்கே இருந்து வீசினா மேலை காற்றுன்னு செய்வோம் சொல்லுவோம், கிழக்கே இருந்து வீசுனுச்சுன்னா கீழே காற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வீசுகிற திசையை பொறுத்து என்ன செய்வோம், காற்றுகளுக்கு நம்ம பேர்கள் வைக்குவோம். இந்த மாதிரி பேர் வைக்கிறது அரபுல இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா அதாவது சூரியன் உதிக்கிறது கிழக்கு, கிழக்கே இருந்து வீசுற காற்றை வந்து அது வந்து சபன்னு சொல்லுவாங்க கிழக்கு காற்றை. மேலை காற்றுக்கு பாருங்க மேற்கே இருந்து வீசுற காற்று அதை வந்து தபூர்னு சொல்லுவாங்க. இந்த மக்களுக்கு வீசப்பட்ட காற்று எதுன்னு கேட்டா மேலை காற்று மூலமாக இவர்கள் அளிக்கப்பட்டார்கள். மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று இருக்கு பாருங்க, அந்த காற்றின் மூலமாக அளிக்கப்பட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா முஸிர்து பி சபா வ உஹ்லிகத் ஆதும் பி தபூர். ஆது கூட்டத்தினர் தபூர் என்று சொன்னால் சூரியன் மறையும் திசை, மறையும் திசைனா மேற்கு தானே, அவன் மேற்கிலிருந்து வீசுகிற காற்றின் மூலம் அவர்கள் அளிக்கப்பட்டார்கள். நான் வந்து கிழக்கிலிருந்து வீசுகிற காற்றின் மூலம் எனக்கு உதவி செய்யப்பட்டது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது சஹீஹுல் புகாரியில 1035, 3205, 3344, 4105 ஆகிய ஹதீசுகளை இடம்பெற்றிருக்கு. இது உண்மைதான். அந்த பத்தி ரசூலுல்லாஹ்வுடைய கிடைக்கிற சான்று நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த ஹூது சமுதாயம் பார்த்துக்கிட்டோம்னா அதிகமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ரெக்கார்டு ஒன்றும் கிடையாது.
அப்ப இந்த மாதிரியான காற்றின் மூலமாக அந்த சமுதாயம் வந்து அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்றோம். அடுத்த விஷயம், அடுத்து என்னன்னு கேட்டா சில செய்திகளை சொல்றாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்க சமுதாயமும் ஆது சமுதாயமும் பேசின மொழி என்ன, இது நமக்கு தேவையில்லை, இதனால நமக்கு ஒரு பெரிய நாலேஜ் கிடையாது. அல்லாஹ் அந்த மொழியை சொல்லியிருந்தான்னா நம்மளும் சொல்லிட்டு போகலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா நம்மளும் அந்த மொழி என்ன மொழின்னு சொல்லிட்டு போகலாம். மொழியை சொல்லலைன்னா மொழி முக்கியமானது இல்லை. அவர் ஒரு இறை தூதர் அனுப்பப்பட்டார், அவர் பாஷையில அவர் சொன்னார், என்ன பாஷையில சொன்னார், என்ன விஷயம் சொன்னாலும் தெரிஞ்சு போச்சு. அல்லாஹ் மொழிபெயர்த்து சொல்லிவிட்டாங்க அரபில. அவர் என்ன பாஷையில சொல்லி இருந்தாலும் அவர் என்ன சொன்னாருங்கிற விஷயத்தை நமக்கு அல்லாஹ் குர்ஆன் மூலமா நமக்கு சொல்லி தந்துட்டான். அதோடு விட்டுட்டு போகாம அது அந்த அரபு மொழி தான் அவர் பேசினாரு அப்படின்னு சொல்லி சில ஆட்கள் இணைஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சுக்கிறாங்க. அது அரபு, ஹூதுங்கிறது அரபி தான், ஆது சமுதாயம் அரபு சமுதாயம் தான், அதனால அரபியா அவங்க பேசினாங்க. ஏன் அப்படி பேசினாங்க இதை சொல்லும் போது உங்களுக்கு தான் கரெக்ட் மாதிரி தெரியும். ஏன் கரெக்ட் மாதிரி தெரியும்னா, இப்ப அரபு பிரதேசத்துல இருக்கு, எது ஓமானுங்கிறது அரபு நாடு தானே, இப்ப அரபு நாட்டுல இருக்கு. அரபு நாட்டுல இருக்கிறத வைத்துக் கொண்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஓ அப்ப அரபி கரெக்டா தான் இருக்குது, அரபி தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு விளங்கிக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறோன்னு, அரபிங்கிறது வந்து இப்ப வேண்டாத அரபு நாடா இருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு காலத்திலே அரபு நாடு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இப்ப எகிப்து எந்த நாடுமீங்க, அரபு நாடுமீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அரபு நாடா இல்ல. இஸ்லாம் அங்க போன பிறகு அந்த ஹிப்ரு மொழிக்கு நெருக்கமா இருந்ததுனால அந்த மக்கள் அப்படி இஸ்லாத்தின் பக்கம் வந்த பிறகு அப்படி அரபியா மாறிக்கிட்டாங்க. அதனால இப்ப அரபு நாடா இருக்கு எகிப்துலாம். சரி, மூசா நபி எகிப்துல அனுப்பப்பட்டாரு, அவர் என்ன அரபியா? அரபு எகிப்து அரபி நாடா இருந்தா மூசா நபி ஃபிரௌன் அரபின்னு சொல்லணும், மூசா நபி அரபின்னு சொல்லணும். அவங்களும் எகிப்துல அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, மிஸ்ர் இருந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனால வந்து இப்ப அரபு நாடா இருக்கிறத வைத்துக் கொண்டு நீங்க அதுக்கு போயிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அந்த ஹிஜாஸ் அந்த குறிப்பிட்ட ஏரியா தான் அரபு மொழி பேசக்கூடிய ஏரியா. இப்ராஹிம் நபியுடைய காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜுர்ஹும் என்ற ஒரே ஒரு கோத்திரத்தார் தான் அரபு மொழி பேசுவாங்க. ஜுர்ஹும் என்ற கோத்திரத்தார், புகாரிலோட ஹதீஸ் வரும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுர்ஹும் என்ற கோத்திரத்தாரிடமிருந்து அரபு மொழியை கற்றுக்கொண்டார்கள். அவங்களுடைய தாய்மொழி அரபு கிடையாது இஸ்மாயில் நபிக்கு. அவங்களை கொண்டு அங்க பாலைவனத்தில் விட்ட உடனே அங்க தண்ணி உண்டான சம்சம் தண்ணி உண்டான உடனே பல மக்கள் வந்து குழுமுறாங்க. அதுல ஜுர்ஹும்ங்கிற ஒரு கோத்திரத்தார் வந்து தங்குறாங்க. அந்த கோத்திரத்தாருடைய மொழி தான் அரபிக். அவர்களிடம் இருந்தால் இஸ்மாயில் நபி கத்துக்கிறார் அரபிய. அரபி பேசினதே ஒரு சின்ன ஒரு கோத்திரம் என்றுதான் நம்ம சஹீஹுல் புகாரில இருந்து அறிய வருகிறோம். அதனால இவங்க ஹூதுங்கிற அரபி, அவங்க பேசின மொழி அரபி, ஆது சமுதாயத்தினுடைய மொழி அரபி என்று நம்ம சொல்வதற்கு ஆதாரம் இல்லை. அதனால அப்படி நம்ம ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடிய மொழி நமக்கு முக்கியமானது இல்லை. இதை ஒரு விஷயத்தை நெஞ்சுக்கிறேன்னு விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்து வந்து என்னன்னு கேட்டா, இந்த ஹூத் நபியை பத்தி இன்னொரு சம்பவம் இருக்கு, ஒரு ஹதீஸ். ஹூத் நபியை பத்தி வர்ற ஒரு ஹதீஸ் இல்லைன்றோம்ல, ஒரு பலவீனமான ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி என்ன ஹதீஸ் இருக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் பயணம் மேற்கொண்ட பொழுது உஸ்பான் என்ற ஒரு பள்ளத்தாக்கை அடைகிறார்கள். அடைஞ்ச உடனே அபூபக்கர் அவர்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க, யா அபூபக்கர் ஐயுவாதின் ஹாதா, இந்த பள்ளத்தாக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப வந்து அபூபக்கர் சொல்றாங்க, வாதி உஸ்மான், உஸ்மான்ங்கிற பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லக்கது மர்ரபிஹி ஹூதும் சாலிஹுன், ஹூத் நபியும் சாலிஹ் நபியும் இதன் வழியாகத்தான் கடந்து வந்தார்கள், சிவப்பு ஒட்டகத்திலே ஏறிக்கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அபாங்கிற ஆடை அணிந்திருந்தார்கள். ஹஜ்ஜுக்காக வேண்டி பைத்துல்லாவுக்கு தல்பியா சொன்னவர்களாக இந்த வழியாகத்தான் ஹூதும் சாலியும் வந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற செய்தி அகமதுல 1963வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு அப்ப ஹூத் நபி வந்து ஹஜ்ஜுக்கு வந்தாங்க, இந்த பள்ளத்தாக்கு வழியா போனாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. இதை வந்து எல்லா அறிஞர்களும் இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்லைன்னு நிராகரிச்சுட்டாங்க. இந்த சம்பவத்தை வந்து ஏன் ஆதாரப்பூர்வமான இல்லைன்னு கேட்டா, ஜம்ஆ பின் சாலிஹ் என்பவர் இதுல வந்து 1 2 3 மூணாவது அறிவிப்பாளர், 4வது அறிவிப்பாளரா வர்றார். இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாரு, இப்னு அப்பாஸ் சொன்னதாக அறிவிக்கிறவர் இக்ரிமா சொன்னதாக அறிவிக்கிற சலமாங்கிறவர், சலமா சொன்னதாக அறிவிக்கக்கூடியவர் ஜம்ஆ பின் சாலிஹ். ஜம்ஆ பின் சாலிஹ் என்பவர் வந்து பலவீனமானவர் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் அவர் கரெக்டா செய்தி சொல்ல மாட்டாரு, கொஞ்சம் கூட சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி நிராகரித்திருக்கிற காரணத்தினால் இந்த சம்பவத்தை ஆதாரமா கொள்ள முடியாது. இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது, பலவீனமான ஒரு ஹதீஸ் ஒண்ணு இருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக்கணும். இதுதான் ஆது ஹூதுடைய சமாச்சாரம். இது போக
இன்னொன்னு இருக்குது. ஆது ஹூதுல தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம பரவல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை ரொம்ப அதிசயமா கேட்போம். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா, இந்த சத்தாதுன்னு ஒருத்தன் தானா, அவன் ஒரு சொர்க்கத்தை கட்டுனானா. நாவூரணி கூட படிப்பாரு, ஆது மகன் சத்தாது குலவலிமை பெருவாழ்வு அழியாமல் நிலை நின்றதோ, அட்டதேசையோர் இகழும் சமுதார் தம்முடைய அகம்பாவம் நிலை நின்றதும் படிப்பாரா இல்லையா? அந்த பாட்டுல எடுத்து ஆது மகன் சத்தாது பாரு அப்படின்னு ஒரு கதையை கட்டி வச்சுக்கிட்டு, ஆதுடைய மகன் சத்தாது, ஆதுங்கிற சமுதாய பேருங்கிற அல்ல, ஒரு ஆள் பேரு கிடையாது. முதல் விஷயம் என்னன்னு கேட்ட, ஆது மகன் சத்தாதுங்கிற சொல்லுலயே எல்லாம் அவுட் ஆயிருது. ஆதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், இலா ஆதீன், ஆதுக்கு அனுப்பணும், அகாஹும் அவர்களுடைய பன்மையா சொல்றான், ஹூதன் அவர்களுடைய சகோதரர் ஹூதை அந்த ஆது சமுதாயத்துக்கு அனுப்பணும்னு அல்லாஹ் சொல்றான். ஆது என்பது மொத்த சமுதாயத்துக்கு பேரே தவிர ஒரு நபருக்கு பேர் இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆதுனா ஒரு ஆளு நினைச்சுக்கிட்டு அவருடைய மகன் சத்தாது. இந்த சத்தாதுங்கிறவன் என்ன பண்ணா, அவன் தான் அந்த ராஜாவா இருந்தாங்க, அவன் ரொம்ப கொடுங்கொன்மை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் என்ன பண்றான்னு கேட்டா, ஹூது நபி போய் பிரச்சாரம் பண்ணாங்களா, இந்த மாதிரி நல்லபடியா நடந்தீங்கன்னா சொர்க்கம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொர்க்கத்தை பத்தி ஒரு ஆர்வம் முட்டும் பொழுது அவன் கூப்பிட்டு விசாரிச்சானா, சொர்க்கண்டா என்ன. அவர் இந்த சொர்க்கத்தில் உள்ள எல்லாத்தையும் சொன்னாராம், அது கிடைக்கும் இது கிடைக்கும், அது பளிங்கு இருக்கும், என்னென்ன இருக்கும், கட்டில் இருக்கும், மெத்த இருக்கும், என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் ஒரு வர்ணிச்சாராம். உடனே அவன் என்ன செஞ்சானா, அப்படியா அந்த சொர்க்கத்தை நான் உலகத்தில் கட்டுறேன் பாரு, அந்த சத்தாது கட்டிய சொர்க்கம்னு சொல்லுவாங்க. இந்த சத்தாது அவன் எப்படி உண்டானா எப்படி பிறந்தான்ங்கிறதுக்கெல்லாம் பெரிய கதையெல்லாம் இருக்கும். அவன் அம்மா வந்து இணைஞ்சிட்டாங்களாம், ஒரு கப்பல்ல போயிட்டு இருந்தாங்களாம், கப்பல் உடஞ்சி போச்சான், இவன் மாத்திரம் ஒரு சின்ன ஒரு துண்டுல குழந்தையா இருந்தானா, அதுல அம்மா பெத்து போட்டு அம்மாவும் போயிட்டாங்களாம். அந்த அந்த பழகம் மேந்துகிட்டே வந்துச்சான், அது ஒரு கடலோரத்தில் வந்து ஒதுங்கினுச்சான். ஒதுங்கினவன புலி வந்து அவனுக்கு பால் கொடுத்துச்சான். அதான் அந்த விட்லாச்சாரி கதை மாதிரி ஒரு நபியுடைய வரலாறுல இப்படி எக்ஸ்ட்ரா ஒரு பாத்திரத்தை சேர்த்து இப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. புலிப்பால் கொடுத்தா வளர்ந்தானா, அதனால ரொம்ப கொடூரமான ஒருத்தனா இருந்தானா, அதுக்கப்புறம் அவனே ராஜாவாயிட்டானா. அவன் வந்து என்ன செஞ்சானா, போட்டி போயிட்டானா, என்ன பண்ணானா, அப்படியா நீ ஒரு சொர்க்கம் இருக்குங்கிறியா, நாங்கெல்லாம் இறந்து போன பிறகு எல்லாம் விசாரிச்சு சொர்க்கம் தருவானா, அந்த சொர்க்கத்தை இங்க கட்டுறோம் பாரு அப்படின்னு சொன்னானா. சொல்லிட்டு என்ன சொன்னானா, ஒரு அதுக்குன்னு ஒரு 100 பேரை நியமிச்சானா. 100 பேருக்கு ஒவ்வொரு ஆளுக்கு கீழே 1000 பேரை நியமிச்சானா. 1,00,000 பேராச்சும் மொத்த ஜனத்துக்கு அந்த ஊர்ல இருந்திருக்க மாட்டாங்க அந்த காலத்துல. அந்த காலத்துல வருஷத்துக்கு முன்னாடி மொத்த ஜனத்தொகையே 1,00,000 இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. இவன் என்ன பண்ணிருக்கான், மொத்தமே ஒரு 100 பேரை 100 தலைவர்கள் 100 முக்கியமான பொறுப்பாளர்களுக்கு கீழே ஒவ்வொரு ஆளுக்கு கீழே 1000 பேர், 100,000 ஆச்சு. அப்ப 100,000 பேர்களை கொண்ட ஒரு குழுவை இந்த கொத்தனார்களை நியமிச்சானா. நியமிச்சு என்ன பண்ணானா, உலகத்தில் உள்ள எல்லா அதாவது ஒரு பெரிய நல்ல நிலப்பரப்பை தேட சொன்னானா. அது யமன் பகுதியில் அங்கதான் இருந்தாங்க, ஓமான் பகுதியில் வந்து பெரிய நிலப்பரப்பை பார்த்தாங்களாம். அதுல ரொம்ப அழகான மண் உள்ள ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கு நிறைய பணங்கள் எல்லாம் கொடுத்தானா. கொடுத்து என்ன பண்ணா, அதுக்கு என்ன செஞ்சான்னு கேட்டா, அவங்க பகுதியில் உள்ள ஆளுமைக்கு உட்பட்ட எல்லா பகுதிக்கும் கடிதம் எழுதினானா. அந்த காலத்தில் இப்படி சாம்ராஜ்யங்கள்லாம் கிடையாது. லட்சத்துக்கு முந்தி அவன் ஒரு ஜில்லாவெல்லாம் ஒரு நாடா இருக்கும், ஒரு மாவட்டம்லாம் ஒரு நாடா இருக்கும், ஒரு தாலுகாவெல்லாம் ஒரு நாடா இருக்கும், ஒரு ஊரே ஒரு நாடா இருக்கும். அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, நம்ம தான் பாக்குறவங்க. தமிழ்நாட்டில் ஒரு 50,000 ராஜா இருந்திருக்காங்க. இந்த ஒரு சின்ன மாநிலத்தில் ராஜா எத்தனை பேரு, 50,000 ராஜா இருந்திருக்கிறாங்க. அது அந்த காலத்துல. இவர் என்னமோ இந்த பிரிட்டிஷார் சாம்ராஜ்யத்தில் நடக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் தனக்கு கீழே உள்ள சிற்றரசர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினாராம். செத்தாது உங்க பகுதியில் உள்ள தங்கம்லாம் அங்க வரணும், சொர்க்கம் கட்ட போறேன், வெள்ளி எல்லாம் அங்க வந்து சேரணும், உங்க கஜானாவில் எவ்வளவு வெள்ளி இருக்குதோ எவ்வளவு தங்கம் இருக்குதோ எல்லாம் வரணும்னு நினைஞ்சாராம். அவன் வந்து உத்தரவு போட்டானா. அதுக்கப்புறம் கடல்ல போய் நுழைஞ்சி அதுல வந்து முத்துக்கள் பவளங்கள் நின்று நைட்டு சொன்னானா. அந்த வேலையை ஆயிரக்கணக்கான பேரை ஏற்படுத்தினானா. இப்படின்னு சொல்லி அது வருது, முத்துண்டும் பவளம்டும் மாணிக்கம்டும் மரகதம் சொல்லியும் என்னென்னமோ பண்ணி பயங்கரமா பண்ணி சேவத்தெல்லாம் தங்கத்தில் ஆக்குனானா, அது முத்த போயிச்சானா அப்படி போயிச்சானான்னு சொல்லி அது பெரிய வர்ணனை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம கேட்கிற என்னன்னு கேட்டா, முதல்ல சத்தாதுங்கிற பெயர் இருக்குதா அது சொல்லு. போதில்ல இந்த கதையெல்லாம் விட்டுருவோம். சத்தாதுன்னு ஒருத்தன் இருந்தான்னு குரான்ல இருக்குதா? இல்ல. சத்தாதுன்னு ஒருத்தன் இருந்தான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்களா? இருந்த சத்தாதுன்னு இருந்திருக்கிறாங்க. யார் இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டா, நபித்தோழர்கள் சில பேருடைய தகப்பனார் பேர் சத்தாதுன்னு இருந்திருக்கு. சில நபித்தோழர்களுக்கு பேர் சத்தாதுன்னு இருக்கு. சத்தாது இப்னு அவுஸுடைய மகன் சத்தாது ரலியல்லாஹு அன்ஹு சொல்லலாம். அப்படி ஒரு சஹாபி இருந்திருக்கிறாங்க. இந்த சத்தாது தான் இருந்தாங்களே தவிர இவர்கள் சொல்லக்கூடிய ஆது மகன் சத்தாதுங்கிறலாம் கிடையாது. என் மொத்த பேரே கற்பனை. இதுக்கு எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது. அது எந்த ஒரு ஹதீஸ்லயும் இது கிடையாது. ஜமக்சரி என்பவர் வந்து அவர் எழுதி வச்சுக்கிறாராம். இந்த ஜமக்சரி என்ன, அவர் யார், அவர் வகி வச்சா, அவரு ஒரு 500-600 வருஷத்துக்கு முந்தின ஒரு ஆள், அவர் அவ்வளவுதான். அவர் எழுதி வச்சிருக்காராம் அப்படி ஒரு கிஸ்ஸாவை.
இதை வைத்துக்கொண்டு ஆதாரமா வைத்துக்கொண்டு குர்ஆன்லயும் இல்லாம ஹதீஸ்லயும் இல்லாம அல்லாஹ் ஒரு சஹாபி சொன்னாலும் பரவாயில்லை, சஹாபின்னு சொல்லல. இந்த கிஸ்ஸா வந்து அல்லாஹ்வும் சொல்லல, ரசூலும் சொல்லல, சஹாபியும் சொல்லல, யாரோ ஒரு ஆளா இன்னொரு வருஷம் கற்பனை பண்ணி எழுதி வைத்துக்கொண்டு இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சத்தாதுடைய கட்டின சொர்க்கம்னு சொல்லி கட்டி முடிச்சுட்டானா. அதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்ணான்னு கேட்டா, அது பெரிய அது சொன்ன போன வர்ணனைய, அதாவது 300 முழம் ஆக அவ்வளவு உயரத்துக்கு கட்டினானா, 300 முழம் உயரத்துக்கு நினைஞ்சானா கட்டினானா. இவன் கட்டுறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்ணானா, உயிரை வாங்காம 500 வருஷம் வரைக்கும் இவனை வந்து அல்லாஹ் வந்து 500 வருஷம் கட்டி முடிக்க, 500 வருஷ காலம் வரைக்கும் அல்லாஹ் விட்டு வச்சிருந்தானா, கட்டி முடிக்க கரெக்டா 500 வருஷம் ஆச்சான். அவன் உள்ள நுழைய போகும்போது உயிர் எடுத்துட்டான். அல்லாஹ் அந்த சொர்க்கத்துக்கு போக விடாம ஆக்கிட்டான். பாத்தீங்களா அல்லாஹ்வுடைய கருணையை, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பாத்தீங்களான்னு பயான் விடுவா. உடனே அம்மாவுக்கு சுப்ஹானல்லாஹ் பாங்க. முதல்ல இருக்குதா இதெல்லாம், அல்லாஹ் நினைச்சதெல்லாம் செய்வான். அது ஒரு விஷயம். அல்லாஹ் எதை நினைக்கிறானோ அதை செய்வான். இருக்கணும்ல, ஆதாரம் இருக்கணும்ல, ஆதாரம் கிடையாது. இது ஒரு பொய். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாதுங்க. இவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவுமே கிடைக்கல. அடுத்து வந்து ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அனுப்பப்பட்டது யாருன்னு கேட்டா சாலிஹ் நபி. இந்த சாலிஹ் நபியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹதீஸ்ல சான்று கிடைக்குது. குர்ஆன்லயும் நிறைய இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் எடுத்து பார்த்தாலும் இந்த சாலிஹ் நபியுடைய இது வந்து நிறைய நமக்கு வந்து கிடைக்கிறது. சாலிஹ் நபி வாழ்ந்த அந்த பகுதிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஜயம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த இடத்தை கண்ணால காட்டியிருக்கிறாங்க. இதுதான் சாலிஹ் நபி வாழ்ந்த சமுதாயம், வாழ்ந்த இடம் என்றெல்லாம் காட்டின அளவுக்கு அவ்வளவுக்கு பக்கத்துல. இதுதான் அரபு பகுதிக்கு ரொம்ப நெருக்கி வரக்கூடிய பகுதி. இப்ப உள்ள ஹிஜாஸ், இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்களே, அதுக்கு நெருக்கமான பகுதியில் வாழ்ந்த ஒரு சமுதாயம் என்று சொல்வதாக இருந்தால், ஆதுக்கு பிறகு வந்தாங்களே சமூது என்ற அவங்களுக்கு தான் சாலிஹ் நபி அனுப்பப்பட்டாங்க. இந்த சமூது என்ற சமுதாயம் வாழ்ந்த பகுதி வந்து அடுத்த வரலாறு நம்ம எடுத்துக்கொள்றோம். இதுல இன்னொரு ஒரு செய்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய நபிமார்களுடைய பெயர்கள் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த முந்தைய வேதங்கள்ல இவங்களுடைய பெயர்லாம் வரும். வரலாறுல கொஞ்சம் முன்ன பின்ன வரும். செய்தி சொல்ற விதத்துல வந்து ஆதம்ங்கிறது அவங்களும் சொல்லுவாங்க, நம்மளும் சொல்லுவோம். யூதர்களுடைய யகூதிகளுடைய வேதம், நசாராக்களுடைய வேதத்துல எல்லாம் என்ன இருக்கும், அது வந்து ஆதம பற்றி இருக்கும். அதே மாதிரி நூஹ் நபியை பத்தி நோவான்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு பேர் இருக்கும். இப்ராஹிம் நபியை பத்தி அவங்க ஆபிரகாம்னு போடுவாங்க, அவரை பத்தி குறிப்பு இருக்கும். இஸ்மாயில் நபியை பத்தி இஸ்மாவேல்னு சொல்லுவாங்க. யூசுப் நபியை பத்தி ஜோசப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாவூத் நபியை பத்தி தாவீது ராஜான்னு சொல்லுவாங்க. சுலைமான் நபியை பத்தி சாலமோன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நபிக்கும் அவங்க ஒரு பேரை வச்சு அது கரெக்டா அந்த சம்பவங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அவங்க வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த பெயர்கள் எல்லாம் சொல்லப்படும், பார்க்கலாம். ஆனால் இந்த ஆது கூட்டத்தை பத்தியும் சமூக கூட்டத்தை பத்தியும் அந்த வேதங்கள்ல கிடையாது. கிடையாது. வேற மற்ற யகூதிகளுடைய வேதத்திலேயோ நசாராக்களுடைய வேதத்திலேயோ எது கிடையாது. ஆதுங்கிற சமுதாயத்தை பத்தியும் கிடையாது, சமூகங்கிற சமுதாயத்தை பத்தியும் கிடையாது. ஹூதுங்கிற நபியை பத்தி எங்க குறிப்பு கிடையாது, சாலிங்கிற நபியை பத்தியும் கிடையாது. இந்த 2 நபி மட்டும் இருக்க மாட்டாங்க. நீங்க குர்ஆன்ல சொல்ற 25 நபிமார்கள்ல 23 நபிமார்களை பத்தி மட்டும்தான் அவங்களுடைய வேதங்கள்ல இருக்கும். இந்த 25ல எடுத்து பாத்தீங்கன்னா இது அல்லாத வேற எதுனா இருக்கும். இந்த 25 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. குர்ஆன்ல சொல்லப்படுற எல்லாருமே அதுல சொல்லப்படுவாங்க. எது மட்டும் இருக்காது, ஆதுங்கிற சமுதாய பத்தியும் இருக்காது, சமூக பத்தியும் இருக்காது, ஹூதுங்கிற நபியை பத்தியும் இருக்காது, சாலிங்கிற நபியை பத்தியும் இருக்காது. இது ஒரு ஏன் இருக்காதுன்னு கேட்டா, பொதுவாகவே அவர்களுக்கு வந்து அந்த இஸ்ரவேலர்களுக்குள்ள வந்தா மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுவாங்க. இஸ்ரவேல் அல்லாத சமுதாயம் இங்கிட்டு வாழ்ந்தவங்க எல்லாம், இவங்கெல்லாம் இஸ்ரவேலுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத, இஸ்ரவேலுக்கு முந்தி சொல்ல போனா இதெல்லாம் இஸ்ரவேலுங்கிற யாக்கூப் நபி தானே, இவர் ஹூத் நபி எல்லாம் அதுக்கெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முந்தி உள்ளவர். அந்த இஸ்ரேலுடைய பாரம்பரியத்திலிருந்து விலகி தனியா வரக்கூடிய ஒரு இனமா இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு காரணத்தினால அது சொல்லப்படவில்லை. அங்கே இருந்துதான் முகமது நபி வந்து காப்பி அடிச்சுட்டாருலாம் சில பேர் இட்டு கட்டுவாங்க. அதெல்லாம் இல்லைங்கிறது இது ஆதாரம். இந்த சாலிகை இந்த இடங்கள் வரைக்கும் எல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிறான். இதை வேற வேதங்கள்ல சொல்லலையே, இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இது வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அங்க உள்ள பேரை பார்த்து இவங்களா பேரை குர்ஆன்ல சேர்த்துக்கிட்டாங்க என்று சில பேர் பிரச்சாரம் பண்ணுவாங்க இல்லையா. அதுக்கெல்லாம் இந்த 2 நபியை வச்சு நீங்க பதில் சொல்லலாம். அப்படியா? அப்ப ஹூத் நபி எடுத்துக்காட்டு உன் வேதத்துல, சாலிஹ் நபி எடுத்துக்காட்டு பார்ப்போம். மற்ற நபிமார்களுக்கு சொல்றதுக்காவது ரெக்கார்டு ஜாஸ்தி இல்ல, இந்த 2 நபிக்கு உள்ள ரெக்கார்டு மிச்சமா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாழ்ந்த பகுதி, அவங்களுடைய கிணறு, அவங்க வாழ்ந்த மலை, அவங்க இருந்த விஷயங்கள் எல்லாமே என்ன இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டோட இருக்கக்கூடிய நிரூபணம் உள்ள ஒரு செய்தியை வந்து அவங்க சொல்லல, இவங்களுக்கு சொல்லப்படுதுன்னா
கண்டிப்பா இது இறை செய்தி தான், வேற ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்து அப்படிலாம் பிரச்சனை பண்ணாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே. இது வந்து வேற ஒரு வேதக்காரர் வந்து சொல்லி கொடுத்துட்டு போறாரு, அதை வச்சுக்கிட்டு தான் இவர் முகமது என்ன செய்யறாரு, கொஞ்சம் கூட குறைய மாத்தி சொல்றாருன்னாங்க. இது எந்த வேதக்காரரும் சொல்ல முடியாத விஷயம். அது சமுதாயத்தை பத்தியும் சமூக சமுதாயத்தை பத்தியும் இது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து இப்ப சமூக சமுதாயம் இருக்குல்ல, அந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களும் வந்து ஆதுக்கு பிந்தி வந்த சமுதாயம். இதை நீங்க ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். இந்த சமூகங்கிற சமுதாயம் நம்ம வரிசையா தானே வரலாறு சொல்லிட்டு வர்றோம். ஆது சமுதாயத்துக்கு அடுத்து வர்ற சமுதாயம் எது? சமூது. ஆதுக்கு அடுத்து சமூதுனா உடனே அடுத்து விளங்கிட கூடாது. அதுக்கு இடையில லட்சம் வருஷங்கள் போயிருக்கும். அதுக்கடையில் எத்தனையோ தூதர்கள் போயிருப்பாங்க. சொல்லப்படுற தூதர்கள், குர்ஆனில் சொல்லப்படுற 25 தூதர்களை எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்து உள்ள சமுதாயமாக சமூக சமுதாயம் தான் இருந்திருக்குது. அது எதை வச்சு நம்ம விளங்குறோம்னு கேட்டா, ஏன் சமூக முந்தி ஆது பிந்தி இருந்திருக்க கூடாதா என்று கேட்டால் இருந்திருக்க கூடாது, முடியாது. ஏன்னா குர்ஆன் சொல்லுகிறது, ஒதுக்குரு நீங்கள் எண்ணி பாருங்கள், இஜ்ஜாலக்கும் குலஃபா மிம்பாதி ஆதின், ஆது சமுதாயத்திற்கு பிறகு உங்களை அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், குலஃபாவா அதாவது கலீஃபாக்களாக ஆக்கியிருக்கிறான். சாலிஹ் நபி சொல்றாங்க. சாலிஹ் நபி போய் தம்முடைய சமுதாயமான சமூக சமுதாயத்தை சொல்றாங்க, ஏப்பா அதுக்கு பிறகு உங்களை அல்லாஹ் கலீஃபா ஆக்கியிருக்கிறானே, அவங்க இடத்துல அல்லாஹ் உங்களை நிப்பாட்டி இருக்கிறானே, அவங்க அழிச்சிட்டு உங்களை கொண்டு அந்த இடத்துல வச்சிருக்கிறானே அப்படின்னு சாலிஹ் நபி சொன்னதாக 7வது அத்தியாயத்தில் 74வது வசனத்தில் இருக்கிற காரணத்தினால இவங்க தான் அடுத்த சமுதாயம். அதே மாதிரி நேத்து ஒரு வசனம் சொல்லி காட்டினமே, அதாவது நம்பர் விடுபட்ட சொன்னமா இல்லையா, அதுலயும் கூட இருக்குது, அன்னஹு அஹ்லக ஆதனில் ஊலா, அவன் தான் முதல் ஆது சமுதாயத்தை அழித்தான், ஓ சமூதையும் அழித்தான். இந்த வரிசைப்படுத்தும் பொழுது ஆதுக்கு அப்புறம் சமூது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 53வது அத்தியாயம் 51 ஆகிய 2 வசனங்கள்லையும். அப்ப இந்த இவங்க வந்து ஆது சமுதாயத்துக்கு அப்புறம் வந்த சமுதாயம் சமூது சமுதாயம், ஹூத் நபிக்கு அப்புறம் வந்த நபி சாலிஹ் நபி அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இந்த இவங்க எந்த ஊர்ல இருந்தாங்க, இவங்க எந்த பகுதியில் வாழ்ந்தாங்க? சமூக சமுதாயம். சமூக சமுதாயம் தெரியற காரணம் என்னன்னா, சாலிஹ் நபி அங்க தான் வாழ்ந்திருப்பாரு. அதாவது சாலிஹ் நபி எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தில்க புயூத்துஹும் காவியா, இதோ அவர்களுடைய வீடுகள் பாழடைந்து கிடக்கின்றன அப்படின்னு காட்டுறான் அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்களுக்குள்ள இருந்திருக்கு. இதோண்டு சுட்டி காட்டி பேசலாம் என்ன அர்த்தம்? குர்ஆன் சொல்லுகிறது, அந்த அரபு மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அடிக்கடி போயிட்டு வர்ற இடம், அதுக்காக எல்லாம் சுட்டி காட்டுறாங்க. ஏப்பா இது எங்க போய் தேட போறீங்க, என்ன பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறமா அது இருக்கிறது, நீங்கள் அடிக்கடி வியாபாரத்துக்கு போயிட்டு இருப்பீங்களே, அங்கதானே இருக்கு. தில்க புயூத்துஹும் காவியா, இதோ அவர்களுடைய வீடுகள் பாழடைந்து கிடக்கின்றன அப்படின்னு அல்லாஹ் சுட்டி காட்டி தில்கன்னு சுட்டி காட்டி பேசுவதில் இருந்து அது ரொம்ப கிட்டத்தில் இருந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிறோம். அவர்கள் வாழ்ந்த பகுதி வந்து மதீனாவுக்கும் மக்காவுக்கும் கிட்டத்துல தான் நெஞ்சிருக்கு இருந்திருக்குது. அப்படி இருந்தா தான் இந்த ஆண்டு காட்ட முடியும், ரூபாய் இருந்தா இருக்குது என்று விளங்கிக்கிறோம். இது 27வது அத்தியாயத்தில் 52 53 ஆகிய வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 29வது அத்தியாயம் 38வது வசனத்துல ஏற்கனவே சுட்டி காட்டணும்ல, ஆதுக்கு சொல்லும் பொழுது ஆதம் சமூத, ஆது சமூக கூட்டத்தையும் அவன் வந்து தண்டித்திருக்கிறான். கத்த பையனலக்கும் மசாக்கினியும், அவர்கள் குடியிருந்த குடியிருப்புகளை பார்த்தே உங்களுக்கு அது தெளிவாகிறது. நீங்கள் பார்க்கிற இடத்துல அவங்க இருந்திருக்கிறாங்க. அரபுகள் அந்த எந்த மக்கள் இன்னைக்கு எல்லாம் பேசுகிறானோ அவர்கள் பார்க்கிற இடத்துல தான் இருந்திருக்கிறார்கள் வருது. அது போக அந்த ஊருக்கு பேரும் சொல்றான்ல, கذب உலகது கذب அஸ்ஹாபுல் ஹிஜ்ரி அல் முர்சலீன், ஹிஜ்ர் வாசிகள், ஹிஜ்ர் என்ற ஊரை சேர்ந்தவர்கள் ரசூல்மார்களை பொய்யர் என கருதினார்கள் அப்படிங்கிறான். இந்த ஹிஜ்ர் என்பதுதான் இவங்க வாழ்ந்த, இவங்களுக்கு இன்னொரு பேர், யாருக்கு? சமூக சமுதாயத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா ஹிஜ்ர் வாசிகள். சமூகங்கிறது சமுதாயத்தின் பேரு, ஹிஜ்ருங்கிறது ஊருக்கு பேரு. அதனால சூரத்துல் ஹிஜ்ரிலே ஒரு சூறாவுக்கு பேர். இந்த வசனம் வர்றதுனாலதான் 15வது அத்தியாயத்தில் 80வது வசனம் ஒன்று இருக்கும். அந்த 80வது வசனத்துல ஹிஜ்ர் வாசிகள் தூதர்களை நிராகரித்தார்கள் வரும். அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டுதான் அந்த சூறாவுக்கு என்ன பேரு? சூரத்துல் ஹிஜ்ர் என்ற பேரு வந்திருக்கு 15வது அத்தியாயம். இந்த இடம் எங்க இருக்குது துல்லியமா சொல்ல முடியுமா? அது வந்து என்ன ஏதாவது சுட்டி காட்டுறான்ல, ஹிஜ்ர் வாசிகள் சொல்றான், அவங்களுடைய குடியிருப்புகளை பார்க்கிறீர்கள். இது எந்த இடத்துல இருக்குன்னு ஓரளவு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்னத் அஹ்மதுல 5712வது ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது. இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, நஸல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாசி ஆம தபூக்கின், தபூக் வருஷம் இருக்கல, தபூக் யுத்தம் நடந்த அந்த வருடத்திலே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல தங்குகிறார்கள். நஸல பிஹுமுல் ஹிஜ்ர இந்த புயூதி சமூத், சமூது சமுதாயத்தினுடைய இந்த வீடுகளுக்கு பக்கத்திலே ஹிஜ்ரி என்ற ஊரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கில் இருந்து வரும்போது போகும்போது தபூக் ஆண்டில் இருக்கு. அப்ப தபூக் யுத்தத்துக்கு போகும்பொழுதோ தபூக்கில் இருந்து திரும்பி வரும்பொழுதோ மக்களை எங்க தங்க வைக்கிறாங்க? ஹிஜ்ருங்கிற ஊர்ல தங்க வைக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அங்க போயிருக்கிறாங்க. போன உடனே சமூது மக்கள் எந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் அருந்துவார்களோ அந்த கிணறு அங்க இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் ஒரு கிணறை பத்தி எல்லாம் சொல்லுவோம், பின்னாடி வரும். அந்த கிணறு அந்த கிணறு வந்து தண்ணீர் ஒட்டகத்துக்கு ஒரு நாள், உங்களுக்கு ஒரு நாள்லாம் வரும். அந்த கிணற்றிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லாம் தண்ணி எடுத்து அருந்துறதுக்காக வர்றாங்க. அதான் சமூது சமுதாயம் தண்ணி குடிச்ச இடம். அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து ஃபஅஜனூ மின்ஹா, அந்த தண்ணியை வைத்து மாவு குழைத்தார்கள். மாவு குழைத்து அதுக்கப்புறம் பாத்திரங்களை எல்லாம் நிறுவி, கல் வச்சா நிறுவாங்க. கல் 3 கல்லை வச்சு 4 கல்லை வச்சு அடுப்பெல்லாம் வச்சு நிறுவன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கீழே கொட்டுங்க, முதல்ல எந்த தண்ணியை நீங்க யூஸ் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வந்து கொட்ட சொல்லி போடுறாங்க. இந்த மாவுகளை உங்களுடைய ஒட்டகங்களுக்கு தீனியாக போடுங்கள், நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பிறகு இடத்தை காலி பண்ண சொல்றாங்க. இடத்தை காலி பண்ணிட்டு அங்கிருந்து கொண்டு போயிட்டு சொல்றாங்க, உங்களுக்கு அந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போன்ற வேதனை அல்லாஹ்வுடைய லானுக்கு இடம், அவனுடைய சாபம் இறங்கின இடம் உங்களுக்கு ஏற்பட்டுமோ என்று பயப்படுகிறேன், கிளம்புங்கன்னு சொல்லி அந்த தண்ணியை கூட பயன்படுத்த வேணான்ட்டாங்க. தண்ணி எடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த கிணறு வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறாங்க. அந்த சமுதாயம் வாழ்ந்த பகுதி, அவர்களுக்கு என்று இருந்த ஒரு குடிக்கிற கிணற்று நீர், அவங்க இருந்த வீடுகளும் பாழடைஞ்சு கிடந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த பாழடைஞ்ச வீடுகளையும் பார்த்திருக்கிறார்கள் என்று முஸ்னத் அஹ்மதுல ஹதீஸ் ஆதாரபூர்வமானது 5712வது ஹதீஸில் நீங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா சஹீஹுல் புகாரியில கூட இது வேற மாதிரி வருகிறது. இந்த கொட்டுனாங்கன்னு வரல, எப்படி வருதுன்னு கேட்டா, அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா மர்ரபில் ஹிஜ்ரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி என்ற பகுதிக்கு பயணம் மேற்கொண்ட பொழுது கால சொன்னார்கள், லா ததுகுலு மசாக்கின் அல்லதீன லலமு அன்ஃபுஸஹும், தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துவிட்ட அந்த சமுதாயத்தின் இல்லங்களுக்குள்ளே நுழைந்து விடாதீர்கள். போறீங்க, அவங்க வீடுகள்லாம் இருக்குது, அது உள்ள போயிடாதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இல்லா அன் தகூனு பாக்கீன, அழுது கொண்டவர்களாகவே தவிர போகாதீங்க. போகலாம், பார்க்கறதுக்கு போகலாம். அந்த இடத்தை போய் பார்த்து உங்களுக்கு பணம்லாம் எடுத்து காட்டுறாங்கன்னா போய் தான் எடுக்க முடியும். போகலாம், எப்படி போக கூடாது? இறையச்சத்தோட நிலையில் இந்த மாதிரி தப்பு செஞ்சு அழிஞ்சிட்டார்களே என்ற நிலையில் தான் நீங்கள் உள்ளே போக வேண்டும். உள்ள போய் பார்க்கிறதா இருந்தால் அழுதவர்களாக மாத்திரம் சொல்லுங்கள். ஐயுசீபக்கும் மா அசாபகும், அவர்களுக்கு ஏற்பட்டது இல்லைன்னா உங்களுக்கு ஏற்பட்டு விடும். அல்லாஹ் காப்பாத்தன அந்த இடம் சரியில்லாத இடம், இறைவனுக்கு பயந்த அழுத நிலையில் அதுக்குள்ள போங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை புகாரியில 3380, 4419, 4420, 4702, 433, 3381 இத்தனை இடங்கள்ல சஹீஹுல் புகாரியில இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்குது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த ஆது சமுதாயம் வாழ்ந்த பகுதிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறார்கள். சாலிஹ் நபி வாழ்ந்த பகுதிக்கு போயிருக்கிறார்கள். அங்க உள்ள இடங்களை பார்த்திருக்கிறார்கள். சஹாபாக்களும் பார்த்திருக்கிறார்கள். இடங்கள் உள்ளே எல்லாம் போய் அழுதுட்டு போயிருப்பாங்க. அழுது கொண்டே தவிர போகாதீர்கள்னா அழுது கொண்டு போயிருப்பார்கள். கொஞ்சம் பராச்சும் போய் நினைஞ்சிருப்பாங்க, பார்த்திருப்பார்கள். அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப கிட்டத்தில் இருக்கு. எங்க இருக்குது? தபூக்கு பக்கத்தில் இருக்குது. அது எங்க இருக்குன்னு சொல்ல போனோம்னா தபூக்கு போற வழியிலான பாக்குறாங்க. அதுல இருந்து என்ன விளங்கிக்கலான்னு கேட்டா, ஹிஜாஸ் ரசூலுல்லாஹ் புறப்பட்ட இடம். மதீனா மக்கா இருக்கிற ஏரியாவுக்கு பேர் என்ன? ஹிஜாஸ். இப்ப உள்ள பேரு ஹிஜாஸ். இந்த ஹிஜாஸுக்கும் தபூக்கு போற வழியிலன்னா தபூக்கு இடையில இருக்குன்னு அர்த்தம். இந்த ஹிஜ்ர் ஊர் எங்க இருக்குன்னா கரெக்டா எல்ல சொல்றதா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருந்து போறாங்க. தபூக்கு போற வழியிலேயோ போயிட்டு திரும்பி போதும், எப்படி எடுத்துக்கொண்டால் 2 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப தபூக்கு போகும் பொழுதோ தபூக்கிலிருந்து வரும் பொழுதோ அந்த இடத்தை பாக்குறாங்கன்னு சொன்னா அப்ப 2க்கும் நடுவுல இருக்குது. நடுவுல சரிபாதுன்னு சொல்லக்கூடாது, அந்த வழியில ஆண்டவே இருக்குது. ஹிஜாஸுக்கும் தபூக்குக்கும் உள்ள அந்த போக்குவரத்து சாலையில வழியில அது இருக்கிறது. அப்படிங்கறத வந்து இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம், தெரிந்து கொள்கிறோம். அப்ப ரொம்ப கிட்டத்துல இவங்களை தான் அரபு சமுதாயம் சொல்ல முடியும். சொல்றதா இருந்தால் சாலிஹ் நபி, சாலிஹ்ங்கிற சொல்லும் அப்படி அரபு சொல்லா இருக்குது. சாலிஹானவன் சொல்றோமா இல்லையா? சாலிஹ்ங்கிற அது நேரடி ஆதாரம் கிடையாது.
ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறதுனாலையும் அநேகமா இந்த மொழி வந்து இங்க வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளவு கிட்ட இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்குது என்ற அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற காரணத்தினாலையும் சாலிஹ் நபியை வந்து அரபு சமுதாயம் சொல்வதற்கு ஒரு முகாந்திரம் இருக்குது, ஆதாரம் இல்லைனா முகாந்திரம் இருக்கே தவிர அது மொழியை பொறுத்தவரைக்கும் நல்லா விளங்கிக்கிறேன். இன்னும் தெளிவா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதா இருந்தா, இப்ப நம்ம தமிழ் வேந்தர்கள் 3 வேந்தர்களை சொல்லுவாங்க. யாரு 3 வேந்தர்கள்? முக்கியமான மன்னர்கள் சேர மன்னர், சோழ மன்னர், பாண்டிய மன்னர். பாண்டிய மன்னர் பாண்டிய நாடுனா எது உங்களுக்கு தெரியும்? மதுரை, ராமநாதபுரம் அந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் எதுல சேரும்? திருநெல்வேலி, இதுகளெல்லாம் பாண்டிய நாடுன்னு சொல்லுவோம். சோழ நாடுங்க சொல்லுவோம் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், திருச்சி, உறையூர், இதெல்லாம் சேர்ந்தது சோழ நாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேர நாடுங்கிறாங்க, அது எங்க இருக்குது? அது இப்ப கேரளா தான் சேர நாடு. சேர நாடுங்கிறாங்கல்ல, அப்ப வந்து தமிழ் மன்னர்கள் இருந்திருக்கிறாங்க, பாஷை மாறி போச்சு. இப்ப பாஷைங்கிறது வந்து ஒரு காலத்துக்கான மாறிட்டு சொல்ல வர்றேன். நம்ம தமிழையும் மூக்குல பேசி வேற பாஷை ஆகிட்டான். தமிழையும் பண்ணிட்டான், அவன் வேற மூக்குனால பேசி பேசி தமிழ் சொல்லுதான் அவ்வளவு. மலையாளத்தில் உள்ள சொல்லு புறம் என்னது? தமிழ் சொல்லுதான். இலக்கியத்தில் இந்த மாதிரி ரேரா பயன்படுத்தக்கூடிய சொற்களை அவன் பயன்படுத்தி கள்ளம் பறையாதங்கிறான். கள்ளம்டா என்ன? கள்ளங்கப்படம் இல்லாம நம்ம சொல்ல மாட்டோமா? கள்ளம்னா பொய் சொல்றதுக்கு கள்ளம் பறைகிறதுமா. பறைதல்னா என்ன? பறைனா அறிவிக்கிறது, பறை அறிவித்தல்ங்கிறது கள்ளம் எல்லாம் தமிழ் சொல்லுதான். தமிழ்ல ரொம்ப ரேரா உள்ள சொற்களை அவன் எடுத்துக்கொண்டு மூக்குனால பேசி அது தனி பாஷையாகி போச்சு. அதனால பாஷைகளை பொறுத்த வரைக்கும் இப்படியே ஒரே மாதிரியா ரசூலுல்லாஹ் பேசுனதுனால அங்கிட்டலாம் அரபி தான் இருந்திருக்குன்னு நினைக்க கூடாது. ஒரு அனுமானிக்கலாம். என்ன அனுமானிக்கலாம்? ஒரு பக்கத்தில் இருக்கிறதுனால அநேகமா இவங்க ஒரு அரபு சமுதாயம், பேர் வேற சாலிஹின் இருக்குதா, அதனாலையும் கிட்டத்தில் வேற இருக்குதா, அதனாலையும் ஊகம் பண்ணலாம். சரின்னு சொல்ல இயலாது. ஊகம் பண்ணிட்டு போங்க, விட்டுட்டு போங்க, தேவையும் இல்லாது. நமக்கு தேவை அவருடைய அறிவுரையும் அவங்க எதனால வந்து அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டார்கள் என்ற விஷயம் தான் நமக்கு பாடமே தவிர அவர் லாங்குவேஜ் என்னங்கிறது நமக்கு பாடமே படிப்புனே இல்லை. இது ஒரு சின்ன தகவலுக்காக உள்ளது. அதே மாதிரி வந்து இதே மாதிரியான சம்பவம் முஸ்னத் அஹ்மதுல வந்து 13644வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை போய் பார்த்தாங்க அப்படிங்கிற சம்பவம். அப்ப இது வந்து முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சமூகங்கிற சமுதாயம் வாழ்ந்த ஊரு, அது இருந்த ஏரியா, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்காங்கிற விவரம், சஹாபாக்கள் பார்த்திருக்காங்கிற விவரம், அதுல நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்க போனா கூட பயந்து நடுங்கி கொண்டு போக வேண்டும், இறையச்சத்தை உள்ளத்தில் நிறுத்தி போக வேண்டும். சுற்றுலாவுக்கு போற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாடமும் அதுல வந்து நமக்கு இடம் பெற்றிருக்கிறது. இந்த சமுதாயம் ஆதி சமுதாயத்துக்கு பிந்தி வந்த சமுதாயம்ங்கிறது வழங்குது. இது போக இந்த சமுதாயத்தினுடைய கேரக்டர் என்ன, இவங்களுடைய நடவடிக்கைகள், கொள்கை கோட்பாடு என்ன, சாலிஹ் நபி செய்த பிரச்சாரம் என்ன, அந்த விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு லேட்டா வந்தவங்க இருப்பீங்க, நாளையிலிருந்து இந்த பள்ளியில வந்து தொழுகை லேட்டா முடிகிறதுனால ஒத்தப்படைக்க வேண்டி நாளையிலிருந்து இறுதி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் 10:30க்கு ஆரம்பித்து 11:30க்கு முடியும். 15 நிமிஷம் லேட்டா ஆரம்பிக்குது. அது கடைசியா வந்திருப்பாங்க பிந்தி வந்தவங்க, அதுக்காக இன்னொரு அந்த அறிவிப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும்.